புரியுது. இது ஒரு பேஸ் இருக்கு. சம்திங் கோயிங் ஆன். பீஃப் இஸ் நாட் சச் அ சொல்றீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பலூன் அக்கா எவ்வளோ வில்லங்கமானவங்கன்றது. ஸோ நைட்டும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்னெல்லாம் பேசினாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டீங்கன்னா ஐ பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பலூன் அக்கா நேற்று பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. எதுக்கு தெரியுமா ட்ரிகர் ஆகிட்டாங்க? கம்மு என் கூடியே தான் இருக்கணும், கம்மு என்ன பார்வதி பக்கத்தில் போய் உக்காந்துட்டான்ற மாதிரி பலூன் அக்கா ட்ரிகர் ஆகிட்டாங்க. எங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க. நீ ஃப்ரெண்டுன்னு தானே உருட்டுற? பலூன் அக்காவை கேட்குறேன், நீ ஃப்ரெண்டுன்னு தானே உருட்டுற? ஃப்ரெண்டு யார் பக்கத்தில் போய் உக்காந்தா உனக்கு என்னம்மா? உன் கூடியே தான் இருக்கணுமா? ஆக்சுவலாக இவ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை பொய்யுங்க. சும்மா கமருதீனை இவ பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கணும். இவளோட எண்ணமே அதுதான். கமருதீனை கட்டி பிடிச்சிட்டு உட்காரணும், சாஞ்ச மாதிரி உட்காரணும். அது எப்படி அவன் பார்வதி கிட்ட போவான்ற மாதிரி நேற்று பயங்கரமாக பலூன் அக்கா ட்ரிகர் ஆகிட்டாங்க. அந்த பார்வதி எதனால் அவன் பார்வதிக்கு பக்கத்தில் போய் உக்காந்தான்றதும் தெரியல. ஏன்னா இப்போ பார்வதி விலகி தானே இருக்காங்க. விலகி போட்டோன்னு விட்டுற வேண்டி தானே. திரும்பி சேர்ந்துட்டாங்க. எப்படி சேர்றாங்கன்னு தெரியல. இந்த சனி ஞாயிறு டோட்டலாக லைவை கட் பண்ணிடுவாங்க. சனி ஞாயிறு என்னெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல ஏதோ பேட்சப் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நமக்கு தெரியல போல. அதாவது பார்வதி விலகி போயிட்டு இருந்தாங்கல்ல, திரும்பி கமருதீன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல. அதனால தான் ஒன்றா உட்காந்துருக்காங்க போல. அப்படி ஒன்றா உட்காந்தது இந்த அரோராவுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. நேற்று எபிசோட்லயே இவ பேசினதை கவனிச்சிங்களா? என்ன தெரியுமா சொல்லியிருப்பா? நீ பார்வதி கிட்ட பேசணும்னா பார்வதி கிட்டே பேசு, என்கிட்ட வராத. ஏன்னா நீ பார்வதி கிட்ட போனன்னு வச்சுக்கோயேன், என்னை பத்தி 4 வார்த்தை போடுவா, என்னை பத்தி 4 வார்த்தை தப்பா சொல்லுவா. அதனால எனக்கு தான் தேவையில்லாதது, எனக்கு அந்த தொல்லையே வேணாண்டா. நீ ஒன்று பார்வதி கிட்ட போறனா பார்வதி கிட்டே போ, அப்படி இல்லைன்னா பார்வதி கிட்ட போகாத. யோசிச்சு பாருங்க, பார்வதி கிட்ட போகாதன்றத எப்படி சுத்தி வளைச்சு சொல்றா பாருங்க. ஏன் அப்படி பார்த்தா நீ தான் பார்வதியை பத்தி பல நேரம் பேசிட்டு இருக்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. கடைசி ஒரு 3 நாள் பார்வதி இந்த அரோராவை பற்றி பேசுறதையே விட்டுட்டாங்க. பேசினா கூட கமருதீனை பற்றி பேசுவாங்க, இந்த அரோராவை பற்றி பேசுறதையே விட்டுறாங்க. ஏன்னா பார்வதிக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இந்த அரோராவுக்கு கேம் விளையாடலாம் திறமை இல்லை, நம்மளை வச்சே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்வதி பொசசிவ் ஆகுறாங்க. பொசசிவ் ஆகி கோவத்தை என்கிட்ட காட்டுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் எதுவுமே பண்ணல, கமருதீனும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், அதுக்கு போய் பார்வதி கோவப்படுறாங்கன்ட்டு இவன் இந்த விஷயத்தை வச்சே கண்டென்ட் பண்ண பார்க்குறான்றது பார்வதிக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. பார்வதி ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் என்னன்னா பண்ணிட்டு போங்கப்பா, என்னை விட்டுருங்கப்பான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இவளால் அதை வச்சு கண்டென்ட்டே பண்ண முடியல. இன்னமும் கண்டென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி கமருதீன் கூட இருக்கும்போது மண்டியை எப்படி திரும்ப கழுவுறா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை கமருதீனுக்கு அது புரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலங்க. மண்டையை கழுவுறா கழுவிக்கிட்டே இருக்கா. அதாவது என்னன்னா, நீ பார்வதி அப்படி பண்ணா, பார்வதி இப்படி பண்ணா, அப்படி இப்படின்னு மண்டையை கழுவிட்டு இருக்கா. அதாவது கமருதீன் நம்ம கூடயே இருந்துடணும், பார்வதி பக்கமே போகக்கூடாது. அதனால பார்வதி ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கணும். என்னன்னா கமருதீன் இந்த அரோரா கூடயே இருக்கும் போது பார்வதி கோவம் வரும்ல, அந்த கோவத்தை நம்ம பார்த்து ரசிக்கணுன்ற சைக்கோ தான் அரோரா. ரொம்ப அப்ராணி பொண்ணு மாதிரி நடிப்பா. ஓகேவா? நேற்று எபிசோட்லேயே இவ பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலெலாம் லைவ்லாம் பார்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் நேற்று எபிசோடை நல்லா பாருங்கள். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கமருதீனை பேசுறதுக்காக வந்தான்ல, அப்போ அரோரா பேசுறதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இவ பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டா. இதை தாண்டி நைட்டு விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அதாவது இவளுக்கு என்னன்னா, ஐயோ எப்படா கமருதீன் திரும்பி போய் பக்கத்தில் உட்காருவான்றதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ விக்ரம் கிட்ட உட்காந்து, விக்ரம் நம்ம வன்மவாதி எவ்வளோ பெரிய ஆளுன்றது தெரியும்ல, வக்ரம் இவனை ஏற்றி விட்டுட்டு இருக்கான், இந்த அரோராவை ஏற்றி விட்டுட்டு இருக்கான். அது என்னன்னா, பார்வதி இந்த மாதிரிலாம் பண்ணுறா, அந்த மாதிரிலாம் பண்ணுறான்ற மாதிரி இந்த அரோரா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவன் இருக்கான்ல, ஆமாம் அவள் பக்கம் நியாயமே இல்லைம்மா, உன் பக்கம் நிறைய நியாயம் இருக்குல்ல, என்னைக்குமே ஒன்று அவள் ஜெயிக்க முடியாது, அதனால தான் அவள் இப்படி கோவப்பட்டு இருக்கா. இவ பக்கம் என்ன நியாயம் இருக்கிறத நீ பார்த்த? இவன் சரியான மாமாங்க. இந்த வக்ரம சொல்றேன். ஏன்னா வியானா இன்னைக்கு கேம் கெட்டு போனதுக்கு காரணமே இவன் தாங்க. நான் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். என்னன்னா ஐடியா கொடுக்குறாரு, நீயும் எஃப்ஜேவும் ஜோடியா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு. இன்னைக்கு அந்த வியானா கெட்டு போனதுக்கு முக்கிய காரணமே இந்த வக்ரம் தாங்க. இவன் எப்படி தப்பிக்கிறானே தெரியலங்க. இவன் எல்லா விஷயத்தையும் பண்ணிடுறான். அது பாருங்க, இந்த வீக் வேற விஜய் சேதுபதி பாராட்டுற மாதிரி பேசிட்டாரா. இவன் ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கும். அடுத்த வாரம் இவனை உரிச்சு விடணுங்க. என்னன்னா இவன் பண்றதெல்லாம் தப்பிச்சிடாம பாருங்களேன். இப்ப சாண்ட்ரா பிரஜின்னு அவங்கலாம் வகையா மாட்டிக்கிட்டாங்களா, ஆனா இவன் தப்பிச்சிட்டான் பாருங்க. இவனுமே ட்ரிகர் ஆக்குற மாதிரி பேசுறான். இப்ப பிரஜின் வார்த்தையை விடுறாருன்னா இவனுமே அவங்க வார்த்தையை விடுறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுறான். ஆனா விஜய் சேதுபதி இவன் பண்றதை கேட்கலங்க. போன வாட்டியுமே லைட்டா கேட்டாரு, விக்ரம் நீங்க ஓப்பன் அப்பா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனா நீங்க சில பாடி லாங்குவேஜ் எல்லாம்
பண்றீங்களா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு போன வாரம் சொன்னாருங்க. அதுக்கப்புறமா இவன் பாடி லாங்குவேஜ் பண்ணான். ஆனா இவனை கேட்கல. அதே மாதிரி இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், இந்த சமையல் கட்டுல அந்த லேடிஸ் நல்லா தான் வேலை பார்த்தாங்க, அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் பூண்டு தோலெல்லாம் போட்டாங்க. விஜய் சேதுபதி அதை கேட்கவே இல்லைங்க. அதாவது இந்த மாப் மாயாபி அதுக்கப்புறம் இன்னொன்று வாஷிங் டீம் இருந்தாங்கல்ல, இவங்க 2 பேரை விட சமையல் வேலை கஷ்டம் தானே, அவங்க அந்த வேலையை நல்லா தானே பண்ணாங்கன்னு எவ்வளோ இருக்கு. விஜய் சேதுபதி அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. உண்மையிலேயே வந்து இந்த சமையல் பண்ண 5 லேடிஸை பாராட்டி இருக்கணும். உண்மையிலேயே சமையல் கஷ்டமான விஷயம், நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க அப்படின்னு பாராட்டி இருக்கணும். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாருங்க. போன வாரம் என்னடான்னா அந்த ரேங்கிங் டாஸ்கே விட்டுட்டாரு, இந்த வாரம் இந்த விஷயத்தை விட்டுட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.